அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. இந்த அணையின் நீர்மட்டமானது மீண்டுமாக பழைய நிலைக்கு கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா. நல்ல விஷயங்களை முன்னிறுத்தி உன்னிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ரஹ்மானே, பிரயோஜனமான மழையை எங்களுக்கு தருவாயாக. பாடம் பாடமாக பிளந்து கிடக்கும் அணையில் தண்ணீர் பாய்ந்தோடினால்தானே தங்கள் விளைநிலங்கள் பசுஞ்சோலையாக மாறும் என விவசாயிகள் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்க, மறுபக்கம் இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம் ஆகிய 3 மதங்களைச் சேர்ந்த போதகர்கள் அணைக்கு வந்து அவரவர் முறைகளில் கூட்டு பிரார்த்தனை நடத்த, அந்த தருணமே மழைத்தூறல் மண்ணை நனைத்திருப்பது என்பதுதான் மட்டற்ற மகிழ்ச்சியே. ஆண்டவரே, இயற்கையின் மீது இயற்கை கருணை காட்டும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். அம்மா மாதாவே, எங்களின் அன்பு தாயே, எங்கள் அனைவருக்கும் துணையாக இருக்கின்ற அன்னையே, உமது பிள்ளைகளின் கோரிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். யா அல்லாஹ், விவசாயிகள் வானம் பார்த்த பூமியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வானத்திலிருந்து யா அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட மேகங்களை கொடுத்து நல்ல மழையை எங்களுக்கு பொழியச் செய்வாயாக. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பருவமழை போதிய அளவு பெய்யாததால் முக்கிய நீராதாரங்கள் அனைத்தும் வறண்டு வருகின்றன. அந்த வகையில் நகரின் பிரதான குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியா அணை தண்ணீரின்றி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. 46.7 அடி உயரம் கொண்ட இந்த அணையை நம்பித்தான் குன்னூர் நகரில் உள்ள 30 வார்டு மக்கள் உள்ளனர். இவர்களுக்கு வாரம் ஒருமுறை குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நிலவும் வறட்சியால் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் 10 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. தற்போது எமரால்டு அணையும் வறண்டு வரும் நிலையில் லாரிகளில் கொண்டு வரும் நீரை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில பேர் பொருளாதாரத்தின் முன்பகுதியாக இருக்கிறவர்கள் வெளியிலிருந்து நீர் வாங்கிக்கலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவங்க நீரை வெளியிலேருந்து வாங்க முடியாது. இதை வச்சு தான் அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும், தன்னுடைய நித்திய கர்மங்களை முடிக்க முடியும். இந்த அணையை நம்பி தான் குன்னூர் டவுனு 30 வார்டுலையும் வந்து இந்த குன்னூர் அணையை நம்பி மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்கவங்க தான் இருக்காங்க, ஹை லெவலில் கூட இருக்கவங்க இல்லை. ஹை லெவலில் இருக்கவங்களா கூட காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க, ஆனால் நம்மளால் வந்து வாங்க முடியாது. இந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு காரணமே இயற்கை வளங்களை மனிதர்கள் அழிப்பதுதான் என கூறும் இயற்கை ஆர்வலர்கள் அதிக அளவில் மரங்கள் வெட்டப்படுவதாகவும் கான்கிரீட் கட்டடமயமாக மாறி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் நடக்கக்கூடிய மாறுதல் தான் இதுக்கு காரணம். மரங்களை வெட்டுறது, இந்த மாதிரி பல வகையான ஒரு இன்னல்களை இயற்கை அழிக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நம்ம மனுஷர் வந்து பண்ணிகிட்ருக்கறனால இதனால் ஒரு சில பருவநிலை மாற்றங்கள். இந்த மாதம் ஆடி மாதத்தில் காற்றே அடிக்க கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை பொழியும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து மழை பெரிய அளவில் நடக்கும், ஆனால் இந்த வருஷம் வந்து மழையே வரல. இந்த நிலையில் வருண பகவான் கருணை காட்ட வேண்டும், மக்கள் தாகம் தீர்க்க வேண்டும் என கூறி இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மத போதகர்கள் ஒன்றிணைந்து ரேலியா அணையில் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். ஆண்டவரே, இயற்கையின் மீது இயற்கை கருணை காட்டும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். அம்மா மாதாவே, எங்களின் அன்பு தாயே, எங்கள் அனைவருக்கும் துணையாக இருக்கின்ற அன்னையே, உமது பிள்ளைகளின் கோரிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். யா அல்லாஹ், விவசாயிகள் வானம் பார்த்த பூமியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வானத்திலிருந்து யா அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட மேகங்களை கொடுத்து நல்ல மழையை எங்களுக்கு பொழியச் செய்வாயாக. அதன் முடிவில் வானத்தில் இருந்து மழை துளிகள் மளமளவென விழ பிரார்த்தனையில் ஈடுபட்ட அனைத்து மதத்தினரின் முகங்களிலும் ஒரு சேர மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அந்த காட்சி அவர்களை மட்டுமல்ல, காண்போர் அனைவரையுமே முகம் மலர செய்கிறது என்பதே உண்மை. மதங்கள் தாண்டி மழை நிரூபித்து விட்டது அனைவரும் ஒன்றுதான், அனைவரது பிரார்த்தனையும் ஒரே நோக்கம்தான் என்பதை. இனிமேலாவது இயற்கை வளங்களை சூறையாடாமல் பாதுகாத்தால்தான் மழை வரவேண்டிய நேரத்தில் வரும், இல்லை என்றால் பொய்த்துத்தான் போகும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் அறிவுரையாக இருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.